ஹாய், நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, அதாவது நான் வேலைக்கு போனா Zohoல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே வந்து இருக்குங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, LinkedInல வந்து சர்ஃப் பண்ணிட்டு இருக்கப்போ ரேண்டமா ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு Zohoல கிளிக் ட்ரிக்ஸ் மூலியமா வந்துட்டு எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கீழ தள்ளுற நெறைய பேர் போட்டிருந்தாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு YouTubeல சர்ச் பண்ணா அவ்வளவா வீடியோஸ் இல்ல. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஆப்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ, மேபி உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க வின்னராக இருப்பாங்களே, அவங்க வீடியோஸ் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் இதை பற்றி டீப்பாக இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணவங்களே அதை பற்றின டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வெப்தேவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசஸ்லாம் என்ன நானும் சொல்கிறேன். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் டீப்பாக, ஏன்னா அவர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாருல்ல, ஸோ அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸும் கொடுக்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் Zohoக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பாஸ்ட் அவுட் ஆனீங்களோ உங்களாலாம் முடியாது. யார் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும். அதாவது செகண்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும். இன்ஜினியரிங்கில் வந்து எந்த டிகிரி இருந்தாலும் உங்களால் இந்த காம்படிஷனில் அப்ளை பண்ண முடியும். அதுவே வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிஎஸ்சியில் ஐடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆர்ட்ஸ்னு வரப்போ ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிளிக், இன்னொன்று சேல்ஸ் ஐக்யூ. இந்த கிளிக்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டெலிகிராம் இருக்குல்ல, அதோடைய ரெப்ளிகேட் வெர்ஷனை வந்து இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் அதில் எதனா ஒரு விட்ஜெட் இல்லைனா ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லைனா ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் சேல்ஸ் ஐக்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு பாட்டை இல்லை நீங்களே ஒரு பாட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அதாவது டெலிகிராம்னு சில பாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம மூவி சேனல்ஸ்க்கு சில பாட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து டிசைட் பண்ணுவாங்கல்ல இந்த ஸ்லாஷ் கமெண்ட்லாம் கொடுத்து. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்றதெல்லாம் அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை வந்து டிசைன் பண்ணுங்க. ஸோ அதாவது இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்யூஜ்ன்ற ஒரு லாங்குவேஜில் தான் பண்ணணும். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக பைத்தான் மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் இல்லை. உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியும்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஒரு வாரம் உட்காந்திங்கனாலே போதும். ஏன்னா முக்கால்வாசி என்னெல்லாம் கான்செப்ட் இருக்கோ அதை வந்து அவங்க டெல்யூஜன் மாற்றி வச்சுருக்காங்க. சில சின்டாக்ஸ் மட்டும் மாறுது. ஸோ இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்குங்க. அதாவது Zohoல வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் தராங்க. செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபாய், தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு 25,000 ரூபாய். ஸோ அந்த மாதிரி ஒரு 5th ப்ரைஸ் வாங்குறாங்களே அதில் ஒரு 5 பேருக்கு 5,000 ரூபாய் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 பேருக்கும் 5,000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் விட நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா, நான் வந்து இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்கேன், அதுவும் யாருக்கு பண்ணியிருக்கேன்னா Zohoவை பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்துட்டு இப்போ நீங்கள் இது உங்களுக்கு கிடைக்கலனாலுமே அந்த ஆப்பை நீங்கள் டிசைன் பண்ணீங்களே அந்த நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே அது வேல்யூபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ Zohoலே வந்துட்டு நீங்கள் நார்மலாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களே அந்த டைமில் வந்துட்டு இதை கூட நீங்கள் எதுவும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர், பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை இட். ஏன்னா ட்ரை பண்ணுறது தப்பு இல்லைல்ல. ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க எக்ஸாக்டாக Zohoல வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒரு சில டெமோஸ் கூட குத்து வச்சிடறாங்க. ஒரு கூகுள் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குத்து வச்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவ்னஸ்க்கு இப்போ நீங்கள் எதனா ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம், இல்லை எதனா ஒரு பாட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். சில கைட்லைன்ஸும் இருக்குது. அவங்க வந்துட்டு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஆப்பை வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நான் வந்து அவ்வளோவா சொல்ல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா அதை பற்றின நாலேஜ் இல்லை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அதை உட்காந்து தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு, அதாவது 10th 12 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த வீடியோ போகிற டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுதோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 25 வரைக்கும், நவம்பர் 25 வரைக்கும் டெட்லைன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நவம்பர் 25 தான் லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர். அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 15 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது இது என்ன கான்செப்ட் இன்னும் தெளிவாக அந்த சைடில் இருக்கவங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய ஃபைனல் அவுட்புட் வந்து நீங்கள் எப்போ காட்டணும்னா நவம்பர் 30 வந்து நீங்கள் அவுட்புட்டை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீம் வந்து உங்கள் ப்ராஜெக்டை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் எதனா டெவலப் பண்ண முடியுமா, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஆப்டாக இருக்கும். சில டெஸ்ட் கேஸ் மாதிரி வைப்பாங்க அவங்க, இதை வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா D-Dayன்னு ஒன்று வைக்கிறாங்க. டிசம்பர் 14 அன்னைக்கு அந்த D-Dayல போய் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் தராங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த
அந்த கேஷ் ப்ரைஸ் வரும். ஸோ யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோலே இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை. ஸோ யாரெல்லாம் ஜோஹோக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தாராளமாக அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பை டிசைன் பண்ணுற மாதிரியும் தெரியும், அதை வந்து நீங்கள் ரெஸ்யூம்லையும் போட்டு வைக்கலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுனாலே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஜோஹோவில் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கே தேவைப்படாது. ட்ரைனிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலியூஜ் லாங்குவேஜ் தான் சொல்லி தருவாங்க. அதை வந்து நீங்கள் முன்னாடியே கற்றுக்குறீங்க. ஒரு ஆப்பை டிசைன் பண்ணணும் அதை தானே சொல்லி கொடுப்பாங்க, எப்படி நீங்கள் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் முன்னாடியே கற்றுக்குறீங்க. ஸோ இது எந்த விதத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகாது. சப்போஸ் யாரெல்லாம் காலேஜ் படிக்கிறீங்களோ சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி தான் இது பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ஈவன் டிஃப்ரெண்ட் காலேஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இது பண்ணலாம். ஒரு டீமில் வந்து 2 பேர் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் நல்லா படிக்கிறவன் இன்னொருத்தர் மாதிரி இருந்து நீங்கள் பாதிக்கு பாதி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ஆப் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இவங்களே நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அவர் அப்படியே வந்து அட்டன் பண்ணியிருக்காருல, அவருக்கு எக்ஸாக்டாக தெரியும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் அவங்க சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களாம், எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம். சும்மா அட்டன் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, கிடைச்சா நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கோடிங் சைட்லேருந்து எதனா வீடியோ போடுங்க ப்ரோ அப்புறம் இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஆக்சுவலாக நீ கோடிங் வீடியோவே தான் போடலான்ட்டு இருந்தேன். சரி, இதை பார்த்த உடனே அதோட இது முக்கியம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது ஈவன் நான் ரீலாகவும் போடுறேன், அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ